பூரி சுட்டாச்சு. ஒரு ஐயோ கொஞ்சம் காயாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் சப்பாத்தி அந்த மட்டன் கிரேவி சாப்பிட போகிறேன். ஆனால் மணிக்கு என் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் இன்னைக்கு நான் மார்னிங்லேருந்து நைட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒன் டே ரொட்டீன் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்திரிச்சதும் ஒரு 7 o'clock நான் எழுந்திரிச்சேன். குட்டி குட்டியாக முறுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டேன். என் பசங்களுக்கு காலையிலே 9:30க்கு வரும் ஸ்நாக்ஸ் பீரியட். அந்த 9:30க்கு நான் அந்த முறுக்கு வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பசும்பால் 2 பேரும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் 8:30க்கு நான் ட்ராப் பண்ணிட்டதுக்கப்புறம் காலையில் எழுந்திக்கிறவங்கள கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஒரு 1 hour தூங்குவேன். எனக்கு தூங்கணும் தோணுச்சுன்னா தூங்குவேன், அப்படி இல்லை நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன். 9:30 வரைக்கும் தூங்குனேன். இப்போ திருப்பவும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 12 o'clock லஞ்சு. ஸோ லஞ்சு கட்டி வைக்கணும். காஃபியை குடித்தாதான் இன்னைக்கு டேவே எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் டீ குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கும். டீ குடிக்க குடிக்க பிரிஸ்காவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் உண்மை தான். ஸோ நான் காஃபி குடிக்கிறேன். இப்போது காஃபி குடிச்சிட்டு இங்கே நிறைய பாத்திரம் கிடக்குங்க, அது கழுவணும். இன்னைக்கு இங்கே எங்கள் வீட்டில் 1 day பவர் கட்டுங்க. ஈவினிங் 6 மணிக்கு தான் வரும். ஸோ பவர் கட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. லஞ்சும் ரொம்ப எப்படி சொல்கிறது, சிம்பிளாக கட்டி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லை, இன்வெர்டரில் தான் ஓடிட்டுருக்கு. பவர் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. சரி வாங்க நம்ம காஃபி குடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவலாம். இது நேற்று வச்ச மட்டன் குழம்புங்க. மட்டன் பீசஸ்லாம் எடுத்து நான் தனியாக ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இங்கே கரண்ட் இல்லைல்ல, அதனால லைட்டிங் சரியாக தெரிய மாட்டேங்குது. இதில் 1 பீஸோ 2 பீஸோ தான் இருக்குது. இந்த மட்டன் குழம்பை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு பூரி செஞ்சு லஞ்சுக்கு வச்சிடலான்னு பார்க்குறேன். ஃபுல் பாத்திரத்தையும் நான் கழுவிட்டேன். இப்போ மாவு பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, அதுதான் கிடக்கு. இதோட நான் ஈவினிங் தான் பாத்திரத்தை கை வைப்பேன் கழுவுறதுக்கு. பூரிக்கு மாவு பிசைஞ்சு பூரி உருட்டி வச்சுருக்கேன். இது 2 எனக்கு சப்பாத்திக்கு. இனிமே நான் டிஃபன் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. டைம் இப்போ 11 o'clock. இப்போ 11:30க்கு நான் சாப்பிட்டா இதோட ஒரு 2:30 3:30க்கு பசிக்கும். திருப்பி அப்போ தான் யோசிக்கணும் என்ன சமைக்கணும் அப்படின்னு. இன்னும் முடிவு பண்ணல. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. பூரியை நம்ம போடுவோம். நான்ஸ்டிக் நல்லா ரோஸ்ட் ஆக மாட்டுது. பூரி சுட்டாச்சு. ஒருத்தருக்கு 3 பூரி. இது டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்கூலில் கொண்டு போய் வைக்கணுங்க. இப்போது இது கூட நாம் இந்த மட்டன் கிரேவியை இந்த மாதிரி ஒரு குட்டி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியது. லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுக்காக இதை கொண்டு போய் வச்சுட்டு நான் 2 சப்பாத்தி சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் இப்போ ஈவினிங் அவங்க வருவாங்கல்ல, வெறும் டிஃபன் தான் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு பசிக்கும். ஸோ அவங்க ஏதாவது ரைஸ் கேட்பாங்க. சிம்பிளாக ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். முதல்ல இதை கொண்டு போய் நாம் வச்சுட்டு வந்துடலாம். நான் போய் ஸ்கூலில் லஞ்ச் வச்சுட்டு வந்துட்டேங்க. இது பாருங்கள் பார்சல். நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் மாடி தோட்டம் ரிலேட்டடாக. ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணி அவங்க கூட க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்க. அவங்க எனக்கு செடிகள் சம்மந்தமாக, விதைகள் சம்மந்தமாக இவ்வளோ பெரிய பாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி அந்த சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க நண்பர்களோட, ஃப்ரெண்ட்ஸோட. அதை போய் வீடியோ எடுப்பேன். இப்போ நான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன். சப்பாத்தி அந்த மட்டன் கிரேவி சாப்பிட போகிறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கே மனசு இல்லைங்க, உண்மையை அப்படி தான் சொல்லணும். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தாலே அதுக்குள்ளே என்ன இருக்குது என்னென்னலாம் இருக்குதுன்னு பிரித்து பார்க்குறதுக்கு ஆர்வக்கோளராக இருக்கும். காலையிலேருந்து சாப்பிடல, மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டே போயிட்டு பொறுமையாக அதை அன்பாக்சிங் பண்ணலாம்.
இப்போ மணி 3:30 இருக்குங்க. இவங்களெல்லாம் போயிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. இவங்க வந்ததும் இந்த விதை எல்லாம் பார்க்குறாங்க என்ன அப்படின்னு. உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனேன் பார்த்தீங்களா, நான் போயிட்டு அந்த சேனலில் வீடியோ எடுத்து அதை அப்லோடும் பண்ணிட்டேங்க. அதனால எனக்கு ஒரு 2.5 hours டைம் எடுத்தது. இப்போ இவங்க பூரிலாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. பூரி எப்படி இருந்துச்சு லஞ்சுக்கு? ஆ 3 பூரி வச்சனே. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணியா? அந்த மட்டன் குழம்பு எப்படி இருந்தது நேற்று வச்சது? நீ சொல்லு, பூரி எப்படி இருந்தது? ஆ, உனக்கு பிடிச்சிருந்ததா? அடிக்கடி பூரி லஞ்சுக்கு வச்சா பிடிக்குமா? பூரி தான் எப்போதும் கேட்பார் அவர். சரி, இப்போ என்ன சமைக்கலாம்? நம்ம பூரியை சாப்பிட்டு முடிச்சிட்டோம், மணி 4 போகுது. இப்போ நைட்டுக்கு ஈவினிங்க்கு 5-6 வைக்கணுமா? சரி, இப்போ நீ எப்படி ட்ரெஸ்லாம் மாற்றிக்க போறியா? போய் மாற்று. உள்ளே போய் அவர் ரூமெல்லாம் சாத்திட்டு தான் அந்த 4வது படிக்கிறவர் வந்து ட்ரெஸ் மாற்றுவார். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். பழம் எதுவும் எக்க மாதிரி தெரியலையே. ஃப்ராங்கின்னு பாரு. ஃப்ராங்கியில் வந்து ஸ்டஃபிங் ஏதாவது பன்னீர், கார்னு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, யோசனை பண்ணி. இப்போ ஈவினிங் வந்து ஃப்ராங்கி செய்ய முடியலங்க, கொஞ்சம் வேலையாயிடுச்சு. இருந்தாலும் வாய்க்கு ஏதாவது நல்லா ஜூஸியாக கேட்குறாங்க. இந்த பழம் வந்து நான் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். தொட்டு பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கட் பண்ணி பார்க்கலாங்க. ஐயோ, கொஞ்சம் காயாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா பழுத்திருக்கும் போல இருக்குது இல்லை? பரவாயில்லைங்க, நம்ம அப்படியே இதை ஜூஸ் பண்ணிடலாம். சுற்றி பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 2-3 நாள் ஆகிருந்ததுன்னா இது நல்லா பழுத்திருக்கும். 2 நாள் விட்டுருந்தா நல்லா பழுத்திருக்குங்க அந்த கிருணி பழம். இவங்களுக்கு வந்து இப்போது 6 மணி 5:30 மணி இருக்கும். ஜூஸ் வேணும் வேணும்னு கேட்குறதுனால இப்போ எனக்கு வேலை இருக்குது, வெளியே போய் வாங்க முடியாது பழம் எதுவும். பால் ஊற்றிருக்கேன். இப்போ தேன் போடுவோம். தேன் போட்டுட்டு நல்லா மிக்சர் ஜாரை ஓட்டினோம்னா சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். கிராக் ஜாக் பிஸ்கெட் போட்டு கொடுத்துருக்குங்க ஸ்நாக்ஸ்க்கு. இப்போதைக்கு அதான் செய்ய முடிஞ்சுது. அப்புறமா அந்த ஜூஸை வந்து அவங்க குடிக்கிறாங்க. காலையிலேருந்தே vlog எடுத்தங்க. இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் சாயந்தரமாக 5 மணிக்கு என் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. பெண்கள் என்னதான் உடல் உழைப்பை போட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, ஈவன் அவங்களுக்காக தான் நான் வேலையே விட்டுட்டேன்னு சொல்லலாம், அவங்களுக்காக உயிரை கொடுத்து நாம் பார்த்துக்கும் போது மற்றவங்க வந்து அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அது கூடவே வந்து சில பொறுப்புகளும் இருக்கும் நம்மளுக்கு, அதையும் பண்ணிக்கிட்டு பசங்களையும் ஸ்கூலில் விடுறது, பிக்கப் பண்ணுறது, லஞ்ச் கொடுக்கறது, அவங்களுக்கு பாடம் மெயினாக சொல்லித்தரது, பாடமும் நம்ம சொல்லித்தரணும். ஸோ ஒரு பெண்ணாக இருக்கும்போது இவ்வளோ ரோல்ஸ் வந்து ஒருத்தரே வந்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சிங்கிளாக ஒரு ஆளாக ஒரு லேடி வந்து ஒரு குடும்பத்துக்காக இவ்வளோ செய்யும் போது
இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அதை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுறாங்க. நம்ம மன நிம்மதி போகிற மாதிரி, நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி, நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சுயநலமாக நடந்துக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பிரச்சனைங்கிற வரும்போது பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணுங்க. அதை நினச்சி அழுகிறதோ இல்லை அடுத்த கட்டமாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுங்க. வீட்டில் பிரச்சனை நடக்கும், நம்மளுக்கு வாழ்க்கையிலேயே ஏதாவது பிரச்சனை பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை தான் செய்யணும். இப்போ பிரச்சனை நடந்தாலும் நான் பாருங்கள், இப்போ மில்க் ஷேக் செஞ்சுட்டு பசங்களுக்கு வந்து பிஸ்கெட்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்களும் வாழணும் இல்லைங்க. அவங்க வளரணும், வாழணும். அவங்கள நம்ம கூட வச்சுருக்கோம், அந்த பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் நாம் மைண்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ திருப்பி நான் சமைக்கணுங்க, நைட்டுக்கு சமைக்கணும். சமைச்சாதான் அவங்க வந்து சாப்பிட முடியும், அதுவும் இருக்குது. ஸோ நம்ம தான் சமைச்சுக்கணும். நம்ம பசங்களுக்கும் எனக்கும் வேணும் அப்படின்னா நான் தான் செய்யணும். நம்மளுக்காக வேற யாரோ வந்து செய்ய போகிறது கிடையாது. ஸோ அதையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை மைண்டில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அதையும் நம்ம செய்யணும் அப்படின்னா ஒருத்தர் தனியாக நின்று எவ்வளோ தாங்க வாழ்க்கையில் போராட முடியும். அதை வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டா நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். சரி, நம்ம ரொம்ப போர் அடிக்க விரும்பல. இப்போ வந்து நம்ம நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத வந்து பசங்க கிட்ட கேட்டு செஞ்சுட்டா மணி ஆயிடுச்சுங்க. இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு விளாக் வந்து முடிஞ்சிடும். ஸோ தினசரி விளாக் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதை பார்க்குறவங்க வந்து பல விதமான பெண்கள் யூடியூப் வீடியோஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தினசரி விளாகில் எப்படி எப்படிலாம் சமாளிக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் குடும்பத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம என்ன சமைக்கலாம்னு இனி பார்க்கலாம். இப்போ ஈவினிங் எடுத்துகிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து நம்ம ஈவினிங்கே க்ளீன் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டே வந்து ட்ரையாக இருக்குங்க. அப்போ சாப்பாடு கட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் கழுவுனோன்னா இந்த சிங்க் ஃபுல்லாக திரும்பவும் பாத்திரம் உழுந்து கிடக்கும். அதனால் ஈவினிங் வந்து நான் ஏற கட்டிட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து சாப்பாடு கொதிக்குது, பருப்பு வேக வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் போட்டு பீர்க்கங்காய் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் இப்போதைக்கு கொஞ்சம் தலை சுற்றுது, அதனால் அப்பளமே கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, அதை பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு ஆம்லேட் கூட போட்டு கொடுத்துடலாம். ஆனால் பீர்க்கங்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். வழக்கமாக வைக்கிற சாம்பாரில் காய் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக பீர்க்கங்காய் வந்து சாம்பாரை தாளிச்சிட்டு மேலே போட்டு விட்றணும் அப்படியே. ஏன்னா சாஃப்ட் காயில், அதனால் நைட்டுக்கு வந்து டின்னர் சர்வ் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஊறுக்காய் வச்சு அப்பளம்தான். ஏன்னா ரொம்ப இப்போவே ஆயிடுச்சுங்க டைம் இதை குக் பண்ணி முடிக்க. ஸோ என்னால் வந்துட்டு இதுக்கு சைட் டிஷ்லாம் செய்ய முடியல. ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம், எடுத்துக்கப்பா. ஸோ இன்றைக்கான விலாக் வந்து பீர்க்கங்காய் சாம்பாரோட முடிவடையுது. இவங்க போய் சாப்பிட்டுட்டு எப்படியும் ஒரு 1 hour உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவாங்க. பாருங்கள், டைம் வந்து 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. டிவி பார்ப்பாங்க கொஞ்ச நேரம், அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு போய் தூங்கிடுவாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீ பாய் சொல்லா. இந்த மாதிரி தாங்க சாப்பாடு ஆடுறதுக்காக ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருவாங்க. ஸ்பூனை கழுவுறது, பாத்திரத்தை கழுவுறதே நேரம் போகும்.